Sometimes a movie does not feel like a movie. It feels like quietly sitting beside you and talking. The Pursuit of Happiness மூணாவது முறையாக இந்த படத்தை பார்த்தேன். பார்க்கும்போது எனக்குள்ளே ஏதோ ஒன்று மாறுச்சு. திரையில் வில் ஸ்மித் அப்படிங்கிற ஒரு நடிகரை நான் பார்க்கல. வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாத நேரத்துலையும் நம்பிக்கையை மட்டும் விடாத ஒரு அப்பாவை தான் நான் அந்த இடத்துல பார்த்தேன். தான் பையன் தன்னை ஒரு ரோல் மாடலாக பார்க்கணுன்னு அவர் ஆசைப்படுறார். ஏன்னா அவர் தன்னோட வாழ்க்கையில் அவரோட அப்பாவை ரொம்ப லேட்டாக சந்தித்தவர். அந்த ஏக்கம்தான் தான் மகனுக்கு அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு அவரை ஓட வைக்குது. நிஜ உலகத்தில் எத்தனையோ பேர் கௌரவமான ஒரு வாழ்க்கைக்காக இதே பாதையில் தான் தினம் ஓடிட்டுருக்காங்க. இந்த படம் சொல்கிற இன்னொரு உண்மை, கல்யாணங்கிறது வெறும் காதலால் மட்டும் ஆனதில்லை, அது ஒரு பொறுப்பு அப்படிங்கிறது. நான் குடும்பத்துக்காக உழைக்கிறேன் அப்படின்னு ஒரு கட்டத்தில் கிறிஸ் சொல்லும்போது, ஆனால் நான் மகிழ்ச்சியாக இல்லையே அப்படின்னு அவர் மனைவி சொல்கிற அந்த இடம் சுடும். ஒருத்தர் மட்டும் தன்னோட தனிப்பட்ட மகிழ்ச்சியை தேடி ஓடும்போது குடும்பங்கிறத அஸ்திவாரம் இல்லாமல் ஆட்டம் காண ஆரம்பிச்சிடும். ஆனால் கஷ்டமான காலங்களில் ஒன்றா சேர்ந்து நிற்கிறது தான் ஒரு குடும்பத்தை பலப்படுத்தும். கிறிஸோட அந்த நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கிங் டிக்கெட் கட்டாததுனால ஜெயிலுக்கு போயிட்டு அங்கேருந்து நேராக இன்டர்வியூவுக்கு வராரு. அந்த பொய் சொல்லாமல் நடந்ததை அப்படியே விளக்குற அந்த ஒரு தைரியம், அதுதான் அவரோட பலமே. யார்கிட்டையும் அவர் பண உதவி கேட்கலை. ஏன்னா சுயமரியாதையோடு ஜெயிக்கணும்னு அவர் நினச்சார். அதே போல் மனசை பிசைகிற இன்னொரு காட்சி, அந்த மெட்ரோ ஸ்டேஷன் பாத்ரூமில் பையனை வச்சுக்கிட்டு அவர் அழுதுகிட்டே அந்த கதவை மூடி தாக்கு பிடிக்கிற அந்த ஒரு காட்சி இருக்கே. ஒரு பக்கம் தன்னோட இயலாமல், இன்னொரு பக்கம் மகனோட அப்பாவித்தனத்தை எப்படியாவது காப்பாற்றினுங்கிற அந்த தவிப்பு, அதுதான் இந்த படத்தோட இதயமே. என்னை ரொம்பவும் ஈர்த்த காட்சி என்ன தெரியுமா? ஒரு காட்சியில் தன்னோட மகன்கிட்ட, யாராவது உன்னால் முடியாதுன்னு சொன்னால் அதை நம்பாத, நீயே கூட அதை உங்ககிட்ட சொல்லிக்காத அப்படின்னு சொல்லுவார். கடைசியாக அந்த வேலை அவருக்கு கிடைச்சப்போ அவரோட கண்களை பார்த்துருக்கீங்களா? சந்தோஷங்கிறது மற்றவங்களுக்கு மட்டுமானது இல்லை, அது எனக்கும் சாத்தியம்தான் அப்படின்னு அவர் உணர்கிற அந்த கடைசி நிமிஷம், ஏன் எனக்கும் இது நடந்துடக்கூடாது அப்படின்னு படத்தோட தொடக்கத்தில் அவரையே கேட்டுக்கிற அந்த காட்சி இந்த இடத்துல ஒரு முழு வட்டமாக முடிவடையும். இந்த படம் எனக்கு ஒரு முழுமையான நிறைவை தந்துச்சு. வாழ்க்கையில் மாற்றத்துக்காக பொறுமையாக காத்துட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்குமான கதை இது. மகிழ்ச்சியை தேடாதீங்க, அதை உணருங்க.